இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வந்து ஏர்லியாக ப்ரெக்னன்சி ஸ்கேனுக்கு வராங்க. 5 வாரம் 35 டேஸ்லேயே வந்துட்டாங்க. நீங்கள் என்ன பார்க்க முடியும், என்ன தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது? 5 வீக்ஸில் வரும்போது பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் ரொம்ப ஏர்லியாக வந்திருக்கீங்க. பட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்காங்க. நம்ம ப்ரெக்னன்சி ரொம்ப நாள் கழிச்சு கன்சீவ் ஆகிறவங்க ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க. 5 வீக்ஸ்லேயே நம்ம ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிடணும், நம்ம ப்ரெக்னென்ட் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எங்கே இம்ப்ளான்ட் ஆகிருக்குன்றதை பார்க்கணுன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, ஒன்று ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்டோமெட்ரியம் இம்ப்ளான்ட் ஆகிற எண்டோமெட்ரியம் கொஞ்சம் திக்காக தெரியும். ரெண்டாவது வந்து அதை சுற்றி கொஞ்சம் ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்மால் டாட் மாதிரி ஒரு ப்ரெக்னன்சி, தட் இஸ் கால் ஸ்மால் ஜெஸ்டேஷன் சாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஏர்லி, இட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நம்ம ரொம்ப ஏர்லியாக ப்ரெக்னன்சி தெரியுறாங்க, ப்ரெக்னன்சியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹார்மோன் டெஸ்ட்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளட் வேல்யூவில் ஒரு ஹார்மோன் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம். பட் இதுவே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 6 to 7 வீக்ஸில் வந்தாங்க அப்படின்னா, இப்போ 6 to 7 வீக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் யூட்ரஸை ஃபஸ்ட்டு நம்ம வெஜினல் ஸ்கேனில் ப்ரோப் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜெஸ்டேஷன் சாக் பார்க்குறோம். ஜெஸ்டேஷன் சாக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜெஸ்டேஷன் சாக் வந்து ஒரு சர்க்குலர் ஏரியா வித் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அதுதான் டெசிடுவல் சைன் சொல்கிறோம். இப்படி இருந்தால் ப்ரெக்னன்சி நல்லா இம்ப்ளான்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் ஃபீட்டஸ் சம்மந்தப்பட்டமாக உள்ள என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்குறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பார்க்குறோன்றது வந்து யோக் சாக். யோக் சாக்ன்றது ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்கும். ஸோ யோக் சாக் ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா ஓகே, இது ரொம்ப இண்டிகேட்டிவாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ரீஅஷூரிங்காக சொல்லலாம். பேஷண்ட்ஸ் கிட்ட ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம்னு நம்ம சொல்லலாம். பட் பேஷண்ட்டோட நெக்ஸ்ட் கேள்வி என்ன இருக்கும், மேடம் பேபி எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்காங்க, என்ன சைஸில் இருக்காங்க, ஹார்ட் ரேட் வந்துருச்சா என்னன்றது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் நம்ம வந்து இந்த க்ரவுன் ரம்ப் லென்த்ன்றது தான் சிஆர்எல் மெஷர்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இதை வந்து பேபிக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக 6 to 7 வீக்ஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். மெஷர்மெண்ட்டை பார்க்கும்போது மெஷர்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் 3 millimeter, 5 millimeter, 6 millimeter டிபெண்டிங் ஆன் த லாஸ்ட் பீரியட் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ சைஸ் டிபெண்டிங் ஆன் த வீக்ஸ் நம்ம சைஸை பார்த்துட்டு க்ரவுன் ரம்ப் லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹார்ட் பீட் பார்க்குறோம். ஹார்ட் பீட் யூஸ்வலாக நம்ம கண்ணால் பார்த்து பேஷண்ட்டுக்கும் ரீஅஷூர் பண்ணி கண்ணால் காமிச்சாலே போதும். நம்ம வந்து மோடில் நம்ம ஹார்ட் பீட்டை நம்ம ரீஅசஸ் பண்ணுறோம். ஸோ பேபி வந்து இதுதான் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 8 to 9 வீக்ஸில் நல்ல ஃபுல் ஃபார்ம்டு பேபி. க்ரவுன் ரம்ப் லென்த்தை பார்த்துட்டு இதில் ஹார்ட் இதை நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இதில் நிறைய பேஷண்ட்ஸோட டவுட் என்னவாக இருக்குன்னா, ஹார்ட் பீட் ஏன் மேடம் கேட்கல, எங்களால் ஏன் கேட்கல, ஏன் பார்க்க தான் வைக்கிறீங்கன்னு ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க. ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் யூஸ்வலாக அந்த ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேனில் ஹார்ட் பீட் பார்க்குறது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா சில மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணால் அது பேபிக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்றது நிறைய ஸ்டடீஸ் சொல்லியிருக்கிறதுனால ஹார்ட் பீட் நம்மளால் கேட்க வைக்க முடியாது. பேஷண்ட் கிட்ட காமிச்சு அந்த கப்பலை ரீஅஷூர் பண்ணி நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எல்லாரும் ஆசையாக கேட்குறது எனக்கு கேட்கலையே டாக்டர்னு. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரீனை திருப்பி காமிச்சு நீங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட்டை பார்த்துக்கோங்க, கேட்குறதோட பார்க்குறது நல்லது அப்படின்றத சொல்லுவோம். வெரி குட் பாயிண்ட் டு ஆட். எஸ். ஸோ அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்ம கர்ப்பப்பையில் நம்ம ப்ரெக்னன்சி கூட சேர்ந்த நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. யூட்ரஸ் எப்படி இருக்காங்க, யூட்ரஸ் உள்ளே வந்து நம்ம ஒரு ப்ரெக்னன்சி இருக்கா, 2 ப்ரெக்னன்சி இருக்கா, இல்லை அதை சுற்றி ஏதாவது ரத்த கசிவு இருக்கா, இல்லை ஃபைப்ராய்ட்ஸோ, இல்லை வந்து யூட்ரைனோட வாலில் வேறு ஏதாவது நம்மளுக்கு வித்தியாசங்கள் இருக்கான்றதை பார்ப்போம். நிறைய பேருக்கு யூட்ரஸே 2 ஹார்னாக ஃபார்ம் ஆகிருக்கும், பைகார்னேட் யூட்ரஸாக. இதெல்லாம் வச்சு நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த பிளான் நம்ம பேஷண்ட்டுக்கு முதல்லையே நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது they are also mentally prepared how to take about the pregnancy. இதுவும் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோட சேர்த்து நம்மளால் ஓவரிஸ், பக்கத்தில் இருக்கிற ஓவரிஸில் கட்டி இருக்கா, வேறு ஏதாவது அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கா, இதெல்லாம் நம்ம ப்ரெக்னன்சியை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எதெல்லாம் நம்ம வந்து 3rd trimester 30 to 40 வீக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அதெல்லாம் நேரோ டவுன் ஆகி நம்மளால் ஒரு 8 to 9 வீக்ஸ்லேயே ஒரு ப்ரெக்னன்சி பிளானை நம்மளால் பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது கூட நாங்கள் வந்து யூஸ்வலாக எங்களோட ப்ரோட்டோகால் என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்கேனுக்கு எப்போ நீங்கள் வரணும், எப்போ அப்பாயின்மெண்ட், அதோட இன்ஃபர்மேஷனும் நாங்கள் சேர்த்து கொடுத்துருவோம் பேஷண்ட்டுக்கு. ஸோ வெரி வெல் டன். இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னதை பார்த்துருப்பீங்க. 5 வீக்ஸில் ப்ரெக்னன்சி கர்ப்பப்பையில் தான் இருக்கா அப்படின்ற அஷ்யூரிட்டி, ப்ரீவியஸ் எக்டோபிக் இருக்குது, இல்லை 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்களுக்கு 2 எம்ப்ரியோ வந்திருக்கா, இல்லை ஒரு எம்ப்ரியோ வந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஏர்லியாகவே ஸ்கேன் பண்ணலாம் 5 வீக்ஸில். பட் ரெகுலராக எல்லா ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டுக்கும் பார்க்க வேண்டியது 45 டேஸில் ஸ்கேன் பண்ணலாம். அண்டர்ஸ் யூ ஹாவ் அ பெயின் ஆர் ப்ளீடிங் ரொம்ப ஏர்லியாக போகணும்னு அவசியம் இல்லை, நேச்சுரலாக கன்சீவ் ஆனவங்களுக்கு. பட் ப்ரீவியஸாக எக்டோபிக் ஆயிருக்கு, இல்லை வலி இருக்குது, ப்ளீடிங் இருக்குது, இல்லை ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆனவங்களாம் 5 weeks to 6 weeks ஒரு ஸ்கேன் பார்த்துக்கிட்டா இட் வில் பி வெரி ரீஅஷ்யூரிங் அண்ட் இட் வில் பி நைஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஃபில்டு சாக் மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் யோக் சாக், அதுக்கப்புறம் பேபியோட போல். பேபியோ தெரிஞ்சதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டை பார்க்க தான் முடியும், கேட்குறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து டேட்டிங் ஸ்கேன். நிறைய பேர் என் டெலிவரி எப்போ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பர்ஃபெக்டாக உங்களோட டெலிவரி டேட் சொல்கிறதுக்கு தே வில் பி ஹெல்பிங் அஸ், பிகாஸ் கரெக்டாக க்ரவுண்ட் ரம்ப் லென்த்தை பார்த்து அதனால் டேட்ஸ் வந்து நம்மளால் ஓரளவுக்கு கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடியும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால் டேட்டிங் ஸ்கேன். ஸோ டேட் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்து கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ வி சி ஆல் 3 dimensional 360 degreesல பேபிஸ்க்கு எல்லாம் நல்லா இருக்கான்றது, யூட்ரஸ் எப்படி இருக்குது, ஓவரி எப்படி இருக்குன்னா போக போக பெருசாகும் போது தெரியாது, ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேனில் தான் நல்லா தெரியும். ஸோ இந்த ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறது 5 to 11 weeks வரைக்கும் பார்க்குறது ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஐ திங்க் யூ ஹேட் அ ஓவரால் வியூ ஆன் ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன். If there is any doubts, post in the comments. We'll be happy to answer your doubts.